இதற்கு உரிய சட்ட நடவடிக்கை என்பது எடுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து சீமான் மீது புகார் கொடுப்போம். நீங்கள் ஏறி வந்து அடிக்க ஆரம்பித்தா எல்லாரும் பின்வாங்கி ஓடிடுவான். அதனால தான் கோவை ராமகிருஷ்ணன் வருவன் சொன்னதுக்கே நீ பாண்டிச்சேரி ஓட்டான். நாளைக்கு பாண்டிச்சேரியில் இருக்க தோழர்கள் வந்து அவன் எங்கே தங்கியிருக்கான்னு அங்கே போனோம். நாளை காலை அவர் வீட்டுக்கு நான் செல்ல இருக்கின்றேன். காலை 10 மணிக்கு உள்ளே போட்டு வந்து சமூக பதட்டத்தை உருவாக்குறான் என்ற அடிப்படையில் அவனை உள்ளே இன்றைக்கி வந்து என்எஸ்சியில் குண்டாசில் கூட அவனை போட்டு வந்து உள்ளே வைக்கணும். உள்ளே சரக்கு கிடைக்காம வெறுந்தாலே வந்து அடி பண்ணிச்சிருவான். இன்றைக்கி ஓபிசி எல்லாருக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்க தேவர், கவுண்டரு, செட்டியார், நாடார், கோனார் அத்தனை சாதிக்கு ரிசர்வேஷன் வந்தது காரணம் பெரியார். முதல் அரசியல் சட்டம் திருத்தப்பட்டதே தந்தை பெரியார்னால தான். அது சமூக நீதி போராட்டம் இல்லையா? 69% இங்கே இருக்கிறது காரணம் திராவிட இயக்கம் தான்டா நாயே. செருப்படுத்து வந்து எரியணும், நீ பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவனை வந்து இதற்கு பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அந்த செய்தி அதில் வந்துருக்கு. அப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா பெரியார் என்ற கொள்கை தான் அவனுக்கு பிரச்சனை. ஒரு பேப்பர் செய்தி மாதிரி வெளியிட்டு ஒரு பேப்பர் செய்தி அதையும் நான் பார்த்தேன். அது வந்து பார்க்குற போதே ஃபேக் அப்படின்றது வந்து தெரியுது. போலியாக ஒன்று ரெடி பண்ணி ஒன்று போட்டு விடுறாங்க. ஆனால் உண்மையான விடுதலை எடுத்து தோழர் கபிலன் வந்து லண்டன்லேருந்து அவர் போட்டார். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக அவ்வப்போது சீமான் பேசக்கூடிய பேச்சுங்கிறது சர்ச்சையாக சமயத்தை பார்த்து பாரதியும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி பேசுனதே பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதுக்கு எதிராக கூட பார்த்திங்கன்னா சென்னையில் பல்வேறு கூட்டங்கள் நடந்தன. ஆனால் இன்றைக்கி பேசியிருக்கிறது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. பெரியார் குறித்து மிக இழிவாக சொல்லத்தகாத வார்த்தைகளில் தாயோடு தங்கையோடு உறவு கொள்ள சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சீமான் போன்ற கீழ்த்தரமான நபர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் கூட அவர் பேசிய கருத்து பல்வேறு இடங்களில் பரவுறதுனால நாம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் வந்து இருக்குது. அந்த சீமான் பேசியதை கேட்ட உடனே நம்மளுக்கு ரத்தம் கொதிக்குது, கோபம் வருது. ஆனாலும் நம்ம எல்லோரும் வந்து பெரியார் கருத்தால் வளர்க்கப்பட்டவர்கள். இப்போ நிதானமாக எல்லா விஷயத்துக்கு வந்து பதில் சொல்லணும். அதே சமயம் அறச்சீற்றத்தை, கோபத்தையும் முறையாக வந்து வெளிப்படுத்தணும். இந்த ரெண்டையும் சேர்த்து செய்கிறதான் பெரியார் என்ற மாமனிதருக்கு நாம் செய்யும் நன்றி அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். அதாவது எதனால் சீமான் இன்னைக்கு இப்போ இதை வந்து பேசுகிறாரு அப்படின்றது முக்கியம். தமிழகத்தில் மற்ற எல்லா இடத்துலையும் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் தீவிரமாக ஊடுருவி அவங்க செல்வாக்கு நிலைநாட்டாங்க. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் இங்கே திராவிட இயக்க சித்தாந்தம், அங்கே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ரெண்டும் வந்து அவங்களுக்கு வலுவான எதிரியாக வந்து நிற்கிது. இது ரெண்டையும் வீழ்த்துறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் பாஜக, ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப காலமாக ஒரு முயற்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் தோற்றதுனால, நேரடியாக மோதி வீழ்த்த முடியாதனால, உள்ளிருந்து எப்படி வந்து துரோகத்தால் தமிழ் சமூகத்தை வீழ்த்துவது, திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்துவது அப்படின்னு அவர்கள் கண்டுபிடித்த ஒரு துரோகி தான் சீமான். ஆர்எஸ்எஸ் முழுக்க கையில் வச்சு பெரியாருக்கு எதிராக நம்ம பேசினா பிரச்சனை, சீமான் போன்ற துரோகிகளை வைத்து இதை வந்து என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா சீமானுக்கு எந்த ஒழுக்கம், அறநெறி, எந்த ஒரு சமூக பண்பு எதுவுமே கிடையாது. அடிப்படையில் அவன் பேசுகிறத பார்த்தாலே பல ப்ரெஸ் மீட்டில் குடிச்சிட்டு பேசியிருக்கான், மேடையில் குடிச்சிட்டு பேசியிருக்கான். ஒரு பொம்பளை பொறுக்கி, எந்த நாகரிகமும் இல்லாதவன், பேசுனதை அடுத்து மாற்றி பேசக்கூடியவன், ஒரு பொது நாகரிகம் எதுவுமே இல்லாத ஒரு சொன்னால் வந்து ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு நபர். தர லெவலுக்கு இறங்குவான்றாங்களா அப்படி ஒரு ஆள் அவன். அப்போ ஒரு 3rd கிரேட் ஃபெல்லோன்னு தான் அவனை சொல்லணும். அவனை வந்து வச்சு இறக்கி வந்து சண்டை போட விடுறது, இது மாதிரி பேச விடுறது, அதை ஊடகங்களை வச்சு வந்து பிரதானப்படுத்துறது அப்படின்ற வேலையை பின்னாடி இருந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வந்து செய்கிறாங்க. இப்படி செஞ்சால் பெரியாரை வீழ்த்தர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் அது நடக்காது. இப்போ இவன் பேசியிருக்கான்ல, பேசுனதுக்கு வந்து உரிய பதிலை கொடுக்கறது மூலமாக நம்ம நிச்சயம் பெரியாரை இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது பயன்படத்தான் செய்யும்.
இன்றைக்கி சென்னை புத்தக கண்காட்சியில் பெரியார் நூல் தான் அதிகம் விற்றுருக்கு. இப்போ நீ பேச பேச வந்து பெரியார் இன்னும் இளைஞர்களிடம் போகத்தான் செய்வார். இப்போ அவன் பேசின விஷயத்துக்கு வருவான். அந்த அயோக்கிய நாய் சொல்கிறான், பெரியார் வந்து காம இச்சையை அம்மா சகோதரிலாம் தீர்த்துக்கிற சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். அவர் தான் பெண்ணியவாதியாங்கிற, அவர் பெண்ணியவாதியான்னு கேட்குறான். நான் என்ன கேட்குறேன், இது எந்த தேதியில் எங்கே வச்சு பெரியார் பேசினார்? மேடையில் பேசினாரா, இல்லை கருத்தரங்கில் பேசினாரா, பத்திரிகையில் எழுதினாரா, விடுதலையில் எழுதினாரா, இத்தனாம் தேதி விடுதலையில் வச்சு இத்தனாம் தேதி இங்கே பேசினார் அப்படின்ற ஆதாரத்தை ஒரு இடத்துல சீமான் சொல்லியிருக்கானா? இப்போ இவன் சொன்னோன்னே வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக வந்து விவாதம் போகுது. சீமானோ சீமான் கட்சிக்காரர்களோ ஏதாவது ஒரு இடத்துல ஆதாரத்தை கொடுக்கணும். எப்படி ஒரு பேப்பர் செய்தி மாதிரி வெளியிட்டு ஒரு பேப்பர் செய்தி அதையும் நான் பார்த்தேன். அது வந்து பார்க்குற போதே ஃபேக் அப்படின்றது வந்து தெரியுது. போலியாக ஒன்று ரெடி பண்ணி ஒன்று போட்டு விடுறாங்க. ஆனால் உண்மையான விடுதலை எடுத்து தோழர் கபிலன் வந்து லண்டன்லேருந்து அவர் போட்டார். அந்த விடுதலை செய்தியில் 1953 வந்த விடுதலை செய்தியில் வந்து இது பெரியார் இப்படி பேசுனதா எங்கேயுமே கிடையாது. ரெண்டாவது, அதில் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அந்த செய்தி அதில் வந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, பெரியார்ன்ற கொள்கை தான் அவனுக்கு பிரச்சனை. அதனால் ஒரு அவதூறை வந்து போடுறது, இது விடுதலையில் வந்துச்சு அப்படின்னு ஒன்று எடுத்து போட்டு விடுறது அப்படின்றதான். இப்போ நம்ம நேரடியாக இப்போ சொல்லிவிட்டு எல்லாரும் கேட்டாங்க, நாளைக்கு கோவை ராமகிருஷ்ணன் சீமான் வீட்டுக்கே காலைல போகிறேன்னு இருக்காரு, ஆதாரத்தை கொடுக்கட்டும். இல்லைன்னா ரோட்டில் வச்சு பிஞ்ச செருப்பாலே இவனை அடிக்கணும். போகிற போக்கில் என்ன வேணாலும் இவன் பேசிட்டு போவான், யாரை வேணாலும் இப்படி பேசிட்டு போவான். அதை அப்படியே விட்டுக்கிட்டு இருக்க முடியுமான்றதான் என் கேள்வி. முதல் விஷயம், இவன் பேசுனது வந்து பச்சை பொய். சரிங்களா? எந்த ஆதாரம் இல்லாமல் பேசியிருக்கிறான். ஆனால் நம்மளுக்கு என்ன வருத்தம்னா, அத்தனை பிரஸ்காரங்க இருக்காங்க, ஒரு ஆள் கூட இதை வந்து திருப்பி கேள்வி கேட்டு என்னைக்கு பெரியார் அப்படி பேசினார், ஆதாரம் சொல்லுங்கள், போகிற போக்கில் பேசாதீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அந்த ஊடகாரமே இல்லாமல் போயிடுச்சு. ஒருத்தர் கூட அதை வந்து கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா இவன் கேட்டால் அவங்கள மிரட்டுறான். நீ என்ன அப்படியா இப்படியா, நீ சொல்லு அப்படி இப்படின்னு பேச்சு முறையே வந்து மிரட்டுறது, ஊடகங்களை மிரட்டுறது, நிருபர்களை மிரட்டுறது, தனிப்பட்ட முறையில் தாக்குறது அப்படின்ற வேலையை வந்து செய்கிறாங்க. அதனால் கேட்காம இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இப்படி பேசும்போது கூட இதை வந்து கேட்காம இருக்கிறது ரொம்ப அநாகரிகம். ரெண்டாவது, இதுபோல் கேவலமான அநாகரிக பேச்சுக்களை வந்து வெளியில் சொல்கிறது, குறிப்பாக இந்த தந்தி டிவிக்காரன் சீமான் நாடாரு, தந்தி டிவி நாடாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஜாதி அடிப்படையில் அவனை சப்போர்ட் பண்ணுற ஒரு கேவலமான அரசியலை வந்து தந்தி டிவிக்காரன் செய்கிறான். தந்தி டிவியை நம்ம புறக்கணிக்கணும். தந்தி டிவியை புறக்கணிச்சா தான் அவனுக்கு வந்து சாதி ரீதியாக நம்ம போனால் சிக்கலாங்க அப்படின்ற நிலைமை வந்து அவனுக்கு தெரியும். ரெண்டாவது, இது பொய் ஒன்று, அதுக்கு அவன் பதில் சொல்லணும். இல்லைன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை வந்து நம்ம செய்யணும். வெறும் சட்ட ரீதியாக மட்டும் இல்லை, போராட்ட ரீதியாகவும் சீமான் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்தணும், அவன் போகிற இடத்துலாம் போராட்டம் நடத்தணும், செருப்படுத்து வந்து எரியணும். நீ பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவனை வந்து இதுக்கு மட்டும் இல்லை, இவன் பேசின பல்வேறு விஷயங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் அவன் வந்து இனிமேல் பேசாத அளவுக்கு அவன் வாயை அடக்கிற அளவுக்கான போராட்டம். ஹெச்ராஜா பேசின போது எப்படி பெரியார் சிலையை உடைப்பன்னு ஹெச்ராஜா பேசினோடனே மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு வந்து போச்சு, நடமாட முடியாத ஒரு நிலைமை வந்து உருவாச்சு. அதான் வந்து நடக்கணும். வைகோ அவர்கள் பேசணும், திருமாவளவன் பேசணும். இந்த திமுக காரியங்களுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியல. இவெல்லாம் ஒரு கட்சி அதுக்கு வச்சு நடத்துகிறாங்க. இந்த கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியதானே? பெரியார் படத்தை மட்டும் போட்டு பெரியார் பிஸ்னஸாக வந்து பேசிக்கிறது, வைக்கம் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, எதுக்கு கட்சி வச்சு நடத்துகிற? வரிசையாக சீமான் இப்படி பேசிகிட்டு இருக்கான். நீ கவர்மெண்ட்டில் இருக்க, அதிகாரம் இருக்குது, அவனை பிடிச்சி உள்ளே போட மாட்டியா? அது கூட செய்ய மாட்டீங்களா? உங்கள் கட்சிக்காரன் போய் 2 இடத்துல வந்து ஏன்டா அப்படி பேசுறன்னு கேட்க மாட்டானா? இதற்கு கட்சி எதுக்குங்க திமுக? இதுக்கு மேலே இந்த கட்சி இதை கேட்கலன்னா அந்த கட்சி தேவையில்லை, கலைச்சிடலாம். வேறு ஏதாவது நல்ல ஒரு பெரியார் இயக்கம் வந்து வரட்டும், பெரியார் பேரை சொல்லி விஜய் கூட வரட்டும். திமுக என்ன சொல்கிறது, திமுக மேலே தான் உச்சபட்ச கோபம் வந்து வருது. அடுத்து சொல்கிறான் அந்த சீமான்றவன், கள்ளுக்கடை போராட்டத்தில் வந்து தென்னை மரத்தில் வெட்டுறதான் பகுத்தறிவா அப்படின்னு ஒன்று கேட்குறான். அது என்ன நடந்துச்சுன்னு வரலாறு அவனுக்கு தெரியுமா? ஏதாவது படிச்சிருக்கானா? பெரியார் காங்கிரஸில் சேர்ந்த உடனே நடந்த முதல் போராட்டம் கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம். காந்தி அதை அறிவிக்கிறார், கட்சி தலைவர் அறிவிக்கிறத இங்கே பெரியார் வந்து செய்கிறார். பெரியார் அந்த போராட்டத்தை தீவிரமாக தமிழ்நாட்டில் அவர் தான் எடுக்கிறாரு. காந்தி அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பனை மரத்துலேருந்து கல் இறக்குறாங்க, அதுக்கு இந்த மரத்தையே வெட்டிட்டா நல்லது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. இது ஒரு அடையாளமாக சில இடங்களில் வந்து வெட்டுறதுக்காக அவர் சொல்கிறார். அதே போல் ஒரு அடையாளத்திற்காக இந்த போராட்டத்தின் தீவிரத்தை சமூகத்துக்கு உணர்த்துவதற்காக தான் சொந்த குடும்ப தோப்பில் 500 தென்னை மரம்
இன்னைக்கு வந்து அது நீங்கள் பணத்தில் கணக்கு போட்டாலும் அன்னைக்கு வந்து பெரிய சொத்து தான் அது. கண்டிப்பாக அத்தனையும் வெட்டி சொத்தை இழந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து சரியில்லாத ஆள். இவன் சீமான்றவன் ஊர் சொத்தையெல்லாம் ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்க இவன் வந்து யோக்கியனா நான் கேட்குறேன். அதுலேயே வந்து பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் அந்த தென்னந்தோப்பை பெரியார் குடும்ப தென்னந்தோப்பை ஒரு குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அந்த குத்தகைதார்கிட்ட கல் இறக்காதான்னு சொல்கிறாரு. ஆனால் இறக்குவேன்னு சொல்கிறாரு. அவரை வந்து நான் குத்தகை வந்து அப்போ நீ குத்தகை முறிச்சுக்கன்னு சொல்கிறாரு பெரியார். நான் முறிக்க மாட்டேன், குத்தகை காலம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனேயும் பெரியார் வந்து எடுத்த முடிவை, தலைவர் சொன்ன முடிவை அமுல்படுத்தணும் என்ற அடிப்படையில் நைட்டோட நைட்டு ஆளை கூட்டு போய் 500 தென்னை மரத்தை வந்து வெட்டி அவரோட எதிர்ப்பு பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் கொழுந்து விட்டு எறிகிறது. ஈரோட்டில் பெரியார் கைது செய்யப்படுகிறார். ஈரோட்டில் 144 போடுறாங்க. பெரியாரோட துணைவியார் நாகம்மை, பெரியாரோட சகோதரி எல்லாரும் களத்தில் இறங்கி போராடுறாங்க. ஏண்டா நாயை பெரியார் குடும்பத்தில் அத்தனை பேர் வந்து போராடினாங்க. இன்னும் பெரியார் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் பணக்கார குடும்பத்தில் ஒரு ஆள். அவர் அரசியலுக்கு வரும்போது 30 பதவிகளை விட்டு வந்தவர். அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டே 2-3 தடவை வந்து கேட்டாங்க. காங்கிரஸில் போனே தலைவராக இருந்தார், செக்ரட்டரியாக இருந்தார், எல்லாத்தையும் விட்டு தான் வந்தார். அவர் இருந்தால் சீஃப் மினிஸ்டர் ஆகிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் செஞ்ச ஒரு ஆளை பெண்கள் சேர்ந்தால் அவருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை போகிற போக்கில் இவன் பேசுகிறானே, இவெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இவனை மாதிரி ஒரு கேவலமான இழிபிறவை நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த போராட்ட வரலாறுன்னு தெரியல. இன்னொன்று சொல்கிறா, சமூக நீதினா அவரை தான் சமூக நீதி சொல்கிறாரு. அதை நான் என்ன சொல்ல, பெரியார் தான் சமூக நீதியான்னு இவன் கேட்டான்னா இதை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு, அயோக்கியத்தனமான பேச்சு இருக்க முடியுமா? ஏன்னா காங்கிரஸில் பெரியார் தலைவராக இருக்கும்போது சேரன்மாதேவி குருகுல போராட்டம் நடக்குது. சேரன்மாதேவி குருகுலத்தில் பிராமின், அதாவது பார்ப்பன குழந்தைகளுக்கு ஒரு பந்தி, மற்றவர்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி தண்ணி கூட தனித்தனியாக வைக்கிறாங்க, தீண்டாமை கடைப்பிடிக்கிறாங்க. பெரியாருக்கு இது தெரிய வந்த உடனே பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து அதுக்கு 10,000 ரூபா நிதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறார். காங்கிரஸ் அதை ஏற்கலை. அடுத்து நடந்த மாநாட்டில் பெரியார் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வர்றார். இந்த தீர்மானத்தை தொடர்ச்சியாக காங்கிரஸில் உள்ள மேல் சாதிக்காரர்கள், பார்ப்பனர்கள் தோற்கடிக்கிறாங்க. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ்லேருந்து பெரியார் வந்து வெளியே வராரு. அப்போ அவர் வெளியே வந்ததே சமூக நீதி கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக தான் காங்கிரஸ்லேருந்தே வெளியே வராரு. இல்லை காங்கிரஸில் அவர் தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்துட்டு போயிருக்கலாம். வெளியில் வந்து அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நீதி கட்சி ஆட்சியை தான் முதல் கம்யூனல் ஜீவோ வருது. உனக்கு வரலாறு தெரியுமா? ரிசர்வேஷன்றது இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சியில் தான் வருது. அந்த நீதி கட்சி தான் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருக்கும்போது அவர் தலைவராகிச்சு. அவர் வேணான்னாரு. முதல் சுதந்திரம் வந்த உடனே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்ப்பனர்கள் ஒரு வழக்கு போட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இங்கேருந்து இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் SC STக்கு தான் ரிசர்வேஷன் இருக்குது, ஓபிசி கிடையாது. தந்தை பெரியார் அன்னைக்கு நடத்தின போராட்டம் தான் இன்றைக்கி ஓபிசி எல்லாருக்கும், இந்த தமிழ்நாட்டில் இருக்க தேவர், கவுண்டரு, செட்டியார், நாடார், கோனார் அத்தனை சாதிக்கு ரிசர்வேஷன் வந்தது காரணம் பெரியார். முதல் அரசியல் சட்டம் திருத்தப்பட்டதே தந்தை பெரியார்னால தான். அது சமூக நீதி போராட்டம் இல்லையா? 69% இங்கே இருக்கிறது காரணம் திராவிட இயக்கம் தான்டா நாயே. இது தெரியாத வரலாறு தெரியுமா உனக்கு? நீ என்ன சமூக நீதிக்கு பண்ணியிருக்க? நீ என்ன போராட்டம் பண்ணியிருக்க? நீ என்ன ஜெயிலுக்கு போயிருக்கியா? வைக்கத்தில் போய் போராடி ஜெயிலுக்கு போனார். அங்கேருந்து கர்நாடகா ஜெயிலுக்கு போனார். எத்தனை ஜெயிலுக்கு பெரியார் போயிருக்காரு? இவன் எங்கேயாலும் ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஒரு சில்லற நாய் ஈழன்றதை ஒன்றை வச்சு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அதுக்கு எதுவும் பண்ணாமல் இன்றைக்கி RSS BJP கையில் வந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் இங்கே பேசி இந்த தத்துவத்தை, பெரியாரின் தத்துவத்தை வீழ்த்தினா தான் பார்ப்பனியம் இங்கே நுழைய முடியும், ஆரியம் நுழைய முடியும் என்பதற்கான அடியால் வேலையை, துரோகி வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலங்காலமாக தமிழ் சமூகம் இதை நம்ம பார்த்து தான் பழகிருக்கோம். இது சுதந்திர போராட்ட காலத்தில் கட்டபொம்மன் இப்படி தான் காட்டி கொடுத்தான், கூட இருந்தவன் தான் காட்டி கொடுத்தான். மருது சகோதரர்கள் அப்படி தான் வந்து காட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து தமிழ் சமூகத்தை காட்டி கொடுப்பதற்காக இந்த சீமான் என்ற துரோகி நாயை வந்து வந்திருக்கு. இந்த நாயை மக்கள் வந்து அடையாளம் கண்டிருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன், நீ மாநாட்டில் முத கட்சி துவங்குற போது பெரியார் படத்தை போட்டு நீ துவங்கியிருக்க. அதுக்கு முன்னாடி பூரா நீ பெரியார் பேரன் தான் பேசின, வழிகாட்டின்னு சொன்னார். வழிகாட்டின்னு நீ சொன்ன, தலைவராக இருக்க மாட்டேன் வழிகாட்டின்னு சொன்னேன். இன்றைக்கி விஜய் வழிகாட்டின்னு சொன்னால் இவர் எப்படி வழிகாட்டின்னு நீ கேட்குற? என்னடா பேசுகிற நீ? அப்போ ராமதாஸ் வழிகாட்டின்னு சொல்கிறாரு. இப்போ ராமதாஸ் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கான கேள்வி இருக்கா இல்லையா? ஆமாம். அப்போ அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறைந்தபட்ச
அறம் நாணயம் வந்து ஒரு அரசியலில் இருக்கவங்களுக்கு குறைந்தபட்ச நாள் வேணும். அது எதுவுமே இல்லாத ஒரு ஈத்திரப்பைய அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு தரங்கட்ட ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இனிமே வந்து நம்ம சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் அது அந்த பாடம் வந்து அவனுக்கு வந்து பாடம் புகட்ட முடியாது. அவனுக்கு உரிய மொழியில் வந்து நம்ம பதில் சொல்லணும். நான் முதல்ல கூட அவர் இவர்னு பேசினேன், ஏன் அவன் பேசுகிறேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களை இப்படி கையாண்டால்தான் அவர்கள் மொழியில் நம்ம பேசினா தான். அவன் எல்லாரையும் அப்படி தான் பேசுகிறான், எல்லாரையும் அப்படி தான் பேசுகிறான், மேடையெல்லாம் அப்படி தான் பேசுகிறான், தம்பின்ட்டாரே அப்படி தான். அதான் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் அப்படி பேசுகிறான். அப்படிப்பட்ட நபரை வந்து அதே மொழியில் அதை அவங்களுக்கு புரிகிற மொழியில் நம்ம பேசினா தான் அவர்கள் வந்து அடக்கப்படுவார்கள். அவங்க கூட இருக்க எவனாலும் உருப்படியாக பூரா சில்லற பயிலும் காசுக்கு புறக்கி திங்கிற பயிலாம் தான் இருக்கிறான். கட்சி இன்னைக்கு கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கோவத்தில் தான் அவன் கத்துறான். இன்னைக்கு கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் விளையிருக்கிறாங்க. இந்த கோவத்தில் தான் கத்துறான். ஆனால் எதுவுமே ஆக போகிறதில்ல. ஆனால் வரலாற்றில் இவன் வந்து கேவலமான ஒரு துரோகியாகத்தான் வரலாற்றில் வந்து பதியப்படுவான் அப்படின்றது இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் உண்மையிலே பெரியாருக்கு ஏதாவது ஒரு மரியாதை செய்யணும். பெரியார் மேலே உண்மையான பற்று அப்படி இருக்கா? திமுகலேருந்து மதிமுகலேருந்து விசிகாலேருந்து எல்லா கட்சிகளும் வந்து சீமான் வீட்டு முன்னாடி போய் செருப்பை கொண்டி சீமான் வீட்டு முன்னாடி எறியணும். அவன் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடமாடக்கூடாது, மண்டியிட்டு அவன் மன்னிப்பு கேட்டு இனிமேல் எப்பயுமே இப்படி பேசக்கூடாது என்ற நிலையை வந்து உருவாக்கணும். சட்ட ரீதியாகவும் வந்து எல்லா இடத்துலையும் புகார் கொடுத்து அவன் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும். உள்ளே போட்டு வந்து சமூக பதட்டத்தை உருவாக்குறான் என்ற அடிப்படையில் அவனை உள்ளே இன்றைக்கி வந்து என்எஸ்சியில் குண்டாசில் கூட அவனை போட்டு வந்து உள்ளே வைக்கணும். உள்ளே சரக்கு கிடைக்காம வெறுந்தாலே வந்து அடிபணிச்சிருவான். அதனால் இதை தமிழக அரசு செய்ய வேண்டும். திமுக அரசு உண்மையிலே பெரியாருக்கு வந்து மரியாதை செய்வதாக இதை செய்யணும். செய்யலைன்னா மக்களை திரட்டி எல்லா அமைப்புகள் இயக்கங்கள் இதை செய்வோம். சார் ராமகிருஷ்ணன் இப்போ அங்கே போகிறோம்னு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு இரவே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. அவர் சீமான் ஒரு வெத்து வேட்டு பையன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒன்றும் நீங்கள் வீரம்னா என்ன? பெரியார்கிட்ட இருந்தது வீரம். எத்தனை போராட்டம், எத்தனை சிக்கல், எத்தனை எதிர்கொண்டு அவர் எத்தனை சிறைக்கு போய் வந்திருக்கிறாரு. அதான் வந்து வீரம். இன்றைக்கி வரை அவர் எதிரிகள் வந்து அவர் கனவுலையும் அவருக்கு வந்து பயந்துக்கிட்டு தான் அவரை வந்து வீழ்த்துறதுக்காக சீமான் மாதிரி ஆளுகளை வந்து இது பண்ணுறான். அதான் வீரம். இவன் வந்து ஒரு சில்லற பையன். ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா ஜெயிச்சிட்டா ஈழம் மலர்னு பேசினவன். அதுக்கு முன்னாடி வந்து பெரியார் ஆதரித்து பேசினா தான் நம்மளுக்கு ஓடுன்னு அதை ஆதரித்து பேசினவன். அது ஜெயலலிதாவை ஆதரித்தான். அடுத்து இப்போ திமுக எதிர்ப்புனா பெரியார் எதிர்ப்பு அப்படின்றத ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லி வந்து பேசுகிறான். இப்படி மாறிக்கிட்டே வர ஒரு நபர் தான். மற்றபடி உண்மையான வீரன்றது சீமானுக்கு சுத்தமாக கிடையாது. அவ ஒரு பயந்தாங்கொல்லி தான். நீங்கள் ஏறி வந்து அடிக்க ஆரம்பித்தா எல்லாரும் பின்வாங்கி ஓடிடுவான். அதனால தான் கோவை ராமகிருஷ்ணன் வருவன் சொன்னதுக்கே நீங்கள் பாண்டிச்சேரிக்கு ஓட்டான். நாளைக்கு பாண்டிச்சேரியில் இருக்க தோழர்கள் வந்து அவன் எங்கே தங்கியிருக்கான்னு அங்கே போகணும், அங்கே போய் போராட்டம் பண்ணணும். அப்படி பண்ண அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஓடுவான். எங்கேயும் ஓட விடாத அளவுக்கு அவனை வந்து விரட்டணும். உலகத் தமிழர்கள் ஏற்கனவே ஈழத்தமிழர்கள் இவனை புறக்கணிச்சிட்டாங்க. இங்கே உள்ள தமிழர்களும் விரட்டி அடித்தா அரசியல் அனாதையாக்கப்பட்டு இந்த நாய் வந்து ஓரத்தில் போய் வந்து எங்கேயாவது இருந்துட்டு போகணும். அந்த நிலையை உருவாக்கணும். இது வந்து வன்முறையெல்லாம் கிடையாது. ஒரு அறச்சீற்றத்தை ஒரு சமூகம் உரிய நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அது எதிரியை கையாளுறது மட்டும் இல்லை. இன்றைக்கி சங்ஸ்டன் வரும்போது கொதிச்செழுந்து இப்படி போராடுறோம். ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக கொதிச்செழுந்து போராடுறோம். வெள்ளைக்காரனுக்கு எதிராக கொதிச்செழுந்து போராடணும். அது ஒரு அறச்சீற்றம். அதை வந்து வன்முறைன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. அதுபோல் சீமான் போன்ற நபர்களின் வாளை ஒட்ட நறுக்குவது தமிழ் சமூகத்துக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது. அந்த அடிப்படையில் சீமான் போராட்டத்தில் எல்லாம் இனி தமிழ்நாட்டில் அவன் நடமாட முடியாது என்ற நிலையை உருவாக்கணும். அது செய்வது வந்து சரியானது. தமிழ் சமூகம் அதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். புகார் கொடுத்த அளவு அவதூறு வழக்காக எடுக்கிற வாய்ப்பு இருக்குதா? அது எந்த அளவு? ஆமாம், இது வந்து சீமான் உருவாக்கி இப்போ பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சமூக பதட்டத்தை வந்து உருவாக்கி இருக்குது. அதாவது இரு பிரிவினருக்கிடையே பெரியாரின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பார்கள் அப்படின்னு ஒரு மோதலை வந்து அவர் வந்து உண்டு பண்ணுறாரு. இது ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டாவிலேருந்து அந்த ஆள் செஞ்சாலும் சரி, இதற்கு உரிய சட்ட நடவடிக்கை என்பது எடுக்க போகிறோம். நாளை கண்டிப்பாக வந்து சீமான் மீது புகார் கொடுப்போம். தமிழக அரசு ஏதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்க தோழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொடுங்க. திமுக செய்யுதோ இல்லையா, மற்ற தோழர்கள் செய்யணும். நம்ம விடக்கூடாது. பெரியார் மீது உண்மையான பற்று இருக்க எல்லாருமே நாளைக்கு களத்துக்கு வரணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோடு போராட்டத்திலே ஈடுபடணும். நன்றி சார்.